வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று இந்தியா வெற்றிகரமா ஒரு அதிநவீன மிசைல் டெக்னாலஜிய சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க. அதாவது SFDR அப்படிங்கிற சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் இன்ஜின் தொழில்நுட்பத்தை இந்தியா நேற்று வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனை மூலமா நமக்கு இந்த SFDR தொழில்நுட்பத்தை கொடுக்க மறுத்த ஐரோப்பிய நாடுகளின் முகத்துல இந்தியா கரிய பூசி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமது எதிரி நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு இந்த விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். SFDR தொழில்நுட்பம்னா என்ன, எதற்காக ஐரோப்பிய நாடுகள் இந்த SFDR தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுக்க மறுத்தாங்க, தற்போது இந்தியா வெற்றிகரமா இந்த SFDR தொழில்நுட்பத்தை சோதனை செய்ததன் மூலமா இந்திய விமானப்படையோட வலிமை எப்படி அதிகரிக்கும், SFDR தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியா என்ன மாதிரியான திட்டங்களை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ரஃபேல் போர் விமானங்கள்ல மீட்டியார் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த மிசைல்னால அதிகபட்சமா 200 கிலோமீட்டருக்கும் தூரத்துல உள்ள எதிரி போர் விமானங்களை தாக்க முடியும். இந்த மீட்டியார் மிசைலோட செயல்திறன் இந்திய விமானப்படைக்கு ரொம்ப பிடிச்சு போனதனால இந்த மிசைல இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மற்ற விமானங்களையும் இணைப்பதற்கு திட்டமிட்டாங்க. இதற்காக மீட்டியார் மிசைல்களை தயாரிக்கக்கூடிய MBDA நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த MBDA நிறுவனம் ஐரோப்பிய நாடுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் மீட்டியார் மிசைல்களை இந்திய விமானப்படையின் மற்ற விமானங்கள்ல இணைப்பதற்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதாவது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI போன்ற ரஷ்ய தயாரிப்பு விமானங்கள்ல தங்கள் மிசைல்களை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே வேளையில இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க தேஜஸ் விமானங்கள்லையும் தங்கள் மிசைலை இணைப்பதற்கு MBDA நிறுவனம் மறுக்கிறாங்க. இதற்கு பின்னாடி ஐரோப்பிய நாடுகளோட ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. மீட்டியார் போன்ற 200 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள விமானங்களை தாக்கக்கூடிய மிசைலை இந்தியா டெவலப் செய்யணும்னா இந்தியாவுக்கு SFDR அப்படிங்கிற சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பம் தேவை. தற்போது இந்தியாவிடம் அந்த தொழில்நுட்பம் கிடையாது. அதனால இந்தியா இந்த SFDR தொழில்நுட்பத்தை டெவலப் செய்யணும்னா அதற்கு பல வருடங்கள் ஆகும் அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள் கணக்கு போடுறாங்க. இந்த விஷயத்தை ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்தி இந்தியாவின் MRFA திட்டத்தில் பங்கேற்கக்கூடிய ஐரோப்பிய விமானங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுப்பதற்கு மீட்டியார் மிசைல்களை இந்திய விமானப்படையோட மற்ற விமானங்களை இணைப்பதற்கு MBDA நிறுவனம் மறுக்கிறாங்க. ஏன்னா தற்போதைய நிலையில மீட்டியார் மிசைல்கள் ரஃபேல், யூரோஃபைட்டர், டைஃபூன், சாப் கிரிப்பன் போன்ற ஐரோப்பிய விமானங்கள்ல தான் இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஐரோப்பிய ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் இந்தியாவின் MRFA விமான கான்ட்ராக்ட்ல பங்கேற்கும் பொழுது இது ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதன் காரணமாக இந்த SFDR தொழில்நுட்பம் கொண்ட மீட்டியார் மிசைல்களை இந்தியாவின் மற்ற விமானங்கள்ல இணைப்பதற்கு மறுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் நேற்று இந்தியா வெற்றிகரமா SFDR இன்ஜினை சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த SFDR தொழில்நுட்பம் சோதனை செய்தது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா SFDR தொழில்நுட்பம் உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மற்றும் வெகு சில ஐரோப்பிய நாடுகள்கிட்ட தான் இருக்குது. இப்போ இந்தியா வெற்றிகரமா இந்த SFDR தொழில்நுட்பத்தை சோதனை செய்ததன் மூலம் வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த SFDR தொழில்நுட்பத்தை உலகின் வல்லரசு நாடுகள் மட்டுமே தற்போதைய நிலையில வச்சிருக்காங்க. இது போன்ற தொழில்நுட்பத்தை வச்சிருக்கக்கூடிய நாடுகளோட விமானப்படையின் தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஏன்னா எதிரிகளோட மிசைல் தாக்குதல் வரம்புக்குள் செல்லாமலே 200 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் இருந்து கொண்டே எதிரி விமானங்கள் மீது இந்த மிசைல்களை ஏவி தாக்க முடியும். இதன் மூலமா அவங்களோட விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இந்த சூழ்நிலையில இந்தியா இந்த SFDR தொழில்நுட்பத்தை வெற்றிகரமா சோதனை செய்ததன் மூலம் இந்திய விமானப்படையோட தாக்கும் திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. நேற்று DRDO நடத்திய
இந்த SFDR சோதனையில மிசைலோட ப்ரொபல்சன் சிஸ்டம், கைடிங் மெக்கானிசம், ஏரோடைனமிக் டிசைன் போன்ற பல விஷயங்களை இந்தியா சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க. அனைத்து விஷயங்களுமே இந்த மிசைல் சோதனையின் போது மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. SFDR தொழில்நுட்பத்துல ராம்ஜெட் இன்ஜின் தான் ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த ராம்ஜெட் இன்ஜின் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பயன்படுத்தியே இன்ஜின் கம்பஷனை நடத்தி கொள்ளும். ஆனா மற்ற இன்ஜின்களுக்கு ஆக்சிடைசர் தேவை. இதனால இன்ஜினோட எடை ஜாஸ்தியா இருக்கும். அப்படி எடை ஜாஸ்தியா இருக்கும் பொழுது மற்ற இன்ஜின்கள் பொருத்தப்பட்ட மிசைல்கள்னால குறைவான தூரத்திற்கே பறக்க முடியும். ஆனா SFDR தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் ஏர் டு ஏர் மிசைல்கள்னால 200 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த விஷயம் ஒரு ஏரியல் காம்பாக்ட்ல SFDR தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல்களை வச்சிருக்கக்கூடிய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். நமது எதிரி நாடான பாகிஸ்தான் எப்பொழுதுமே இந்திய விமானப்படையை விட அதிக ரேஞ்ச் கொண்ட ஏர் டு ஏர் மிசைல்களை வச்சிருக்காங்க. 90களில் அமெரிக்க தயாரிப்பு AIM-120C மிசைல்களை பயன்படுத்தினாங்க. இந்த மிசைல்னால 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள விமானங்களை மிக துல்லியமா தாக்க முடியும். ஆனா இந்திய விமானப்படையிடம் ரஷ்ய தயாரிப்பு R-77 மிசைல்கள் பயன்பாட்டில் இருந்துச்சு. அந்த மிசைல்னால 80 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள விமானங்களை மட்டுமே தாக்க முடியும். இதனால பாகிஸ்தான் விமானப்படைக்கு ஒரு அட்வான்டேஜ் 90களில் இருந்துச்சு. தற்போது சீனாவிடம் இருந்து PL-15 அப்படிங்கிற ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல வாங்கி தங்கள் விமானத்துல இணைச்சிருக்காங்க. இந்த PL-15 மிசைல்னால அதிகபட்சமா 200 முதல் 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள விமானங்களை மிக துல்லியமா தாக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்திய விமானப்படைக்கு 300 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் தேவைப்படுது. இதற்காக தான் இந்தியா இந்த சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை தற்போது வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தை இந்தியா வெற்றிகரமா சோதனை செஞ்சதனால இந்தியா டெவலப் செய்து வரும் அஸ்த்ரா MK3 மிசைல மிக எளிதா டெவலப் செய்து முடிக்க முடியும். அதாவது இந்திய விமானப்படையில அஸ்த்ரா MK1 அப்படிங்கிற ஒரு ஏர் டு ஏர் மிசைல் முழுக்க இந்தியாவிலே டெவலப் செய்யப்பட்டு இந்திய விமானங்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த அஸ்த்ரா MK1 மிசைல்னால 110 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள விமானங்களை தாக்க முடியும். அஸ்த்ரா MK2 அப்படிங்கிற இன்னொரு ஏர் டு ஏர் மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல் 160 கிலோமீட்டர் தூரத்துல விமானங்களை தாக்கும் வகையில டெவலப் செய்யப்பட்டு வருது. மூன்றாவதா அஸ்த்ரா MK3 அப்படிங்கிற ஒரு மிசைலை டெவலப் செய்யறாங்க. இந்த மிசைல் தான் இந்த SFDR தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட உள்ளது. இதன் காரணமா இந்தியாவின் அஸ்த்ரா MK3 மிசைல்னால 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம அஸ்த்ரா MK3 மிசைல்னால அதிகபட்சமா 66,000 அடி உயரம் வரைக்கும் பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இந்த விஷயம் அஸ்த்ரா MK3 மிசைலுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குது. அதாவது தற்போது உள்ள பெரும்பாலான ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் 60,000 அடி உயரத்துல பறக்கக்கூடியதா இருக்குது. இதனால உயரமா பறந்து அஸ்த்ரா MK3 மிசைல்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. அடுத்து அஸ்த்ரா 3 மிசைல்னால ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இது அஸ்த்ரா 3 மிசைலுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். அடுத்து இந்த மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ஃபைபர் ஆப்டிக் கைரோபேஸ் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் மிட்கோஸ் அப்டேட் வயா டேட்டா லிங்க் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. டார்கெட்டுக்கு அருகில் சென்றவுடன் ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டமும் ஆக்டிவேட் செய்யப்படுது. இதனால இந்த மிசைல்னால விமானங்களை கண்டுபிடித்து மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். SFDR தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியா தயாரிக்கும் அஸ்த்ரா MK3 மிசைல்கள் பிரத்யேகமா எதிரிகளோட ரீஃபியூலர் விமானம், அவாக்ஸ் விமானம், டேங்கர் விமானம் போன்ற விமானங்களை தாக்கி அழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. இது போன்ற விமானங்கள் தான் ஒரு ஏரியல் காம்பாக்ட் நடக்கக்கூடிய இடத்துல இருந்து தொலை தூரத்துல இருக்கும். ஒரு அவாக்ஸ் விமானத்தை முதல்ல தாக்கி அழிச்சிட்டோம்னா நம்மோடு சண்டையிட்டு வரும் எதிரி ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு நமது விமானங்களை தாக்கக்கூடிய கேப்பபிலிட்டி போயிரும். இது போன்ற
பல அட்வான்டேஜஸ் அஸ்த்ரா MK3 மிசைலுக்கு இருக்கு. இந்தியா அஸ்த்ரா 2 அப்படிங்கிற ஒரு மிசைலையும் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அஸ்த்ரா MK2 மிசைல்ல டியூவல் த்ரஸ்ட் பல்ஸ்ட் ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இந்த ராக்கெட் மோட்டாரையும் இந்தியா ஏற்கனவே பல முறை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. அதனால அஸ்த்ரா MK2 மிசைலோட சோதனைய 2025 வருடத்தோட முதல் பாதியில இந்தியா நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால இந்தியாவுக்கு சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை கொடுக்க மறுத்த ஐரோப்பிய நாடுகள் முகத்துல இந்தியா இப்போ கரிய பூசி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய விமானப்படையை விட அதிக தூரம் தாக்கக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்த சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு இந்தியா இப்போ ஒரு மிகப்பெரிய மரண அடியை கொடுத்திருக்காங்க. இதன் காரணமாக தான் தற்போது இந்தியா சோதிச்சிருக்க இந்த சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பம் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் கருதுறேன். SFDR தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் ஏர் டு ஏர் மிசைல்கள் இந்திய விமானப்படையோட தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். இதனால இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் MK1A, Su-30 MKI, மிராஜ் 2000, ஜாக்வார் போன்ற அனைத்து விமானங்களையும் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல இந்தியாவால இணைக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியா ஃபியூச்சர்ல தயாரிக்கக்கூடிய தேஜஸ் MK2, AMCA, TEDBF போன்ற விமானங்களையும் SFDR தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் ஏர் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்படும். இதனால ஃபியூச்சர்ல இந்தியா தயாரிக்கக்கூடிய விமானங்களோட தாக்கும் திறனும் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இந்தியா இந்த SFDR தொழில்நுட்பத்தை டெவலப் செஞ்சதனால இனி இந்தியா வெளிநாடுகள்ல இருந்து ஏர் டு ஏர் மிசைல்களை இறக்குமதி செய்ய தேவையில்லை. தற்போது இந்தியா ரஃபேல் போர் விமானங்கள்ல பயன்படுத்தும் ஒரு மிட்டியார் மிசைல 17 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. ஆனா இந்தியா உள்நாட்டிலே அஸ்த்ரா MK2 மற்றும் அஸ்த்ரா MK3 மிசைல்களை டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு மிசைலோட விலை 7 கோடி ரூபாய் தான். இதனால அதிக அளவுல மிசைல்களை இந்திய விமானப்படையில இணைக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஏர் டு ஏர் மிசைல்களை ஐரோப்பிய நாடுகள்கிட்ட இருந்து வாங்க ஆகும் செலவும் இந்தியாவுக்கு மிச்சமாகும். இந்த SFDR தொழில்நுட்பத்தை இந்தியா டெவலப் செஞ்சிருக்கிறதுனால வரும் காலத்துல உலகின் பல நாடுகள் இந்தியாவிடமிருந்து பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனால இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதியும் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.